வணக்கம். தமிழ் வேதியியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன? கெமிக்கல் கைனடிக்ஸ்ல நீட் அண்ட் ஜி டைப் ஆஃப் கொஸ்டின் பார்க்க போறோம். இங்க பாருங்க. ஃபார் எ gaseous reaction the rate is expressed in terms of dp by dt. pressure வச்சு கொடுக்குறான். in the place of dc by dt or dn by dt, where c is the concentration, n is the number of moles and b is pressure of reactant. Cங்கிறது கான்சன்ட்ரேஷன், என்னங்கிறது மோல்ஸை குறிக்குது, பிங்கிறது பிரஷர். வாட் இஸ் த ரிலேஷன் அமாங் தீஸ் த்ரீ எக்ஸ்பிரஷன் இஃப் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் ஆர் கான்ஸ்டன்ட்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இதுல எந்த எக்ஸ்பிரஷன் இந்த மூணையும் ரிலேட் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷனா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலா பிரஷர், கான்சன்ட்ரேஷன், நம்பர் ஆஃப் மோல்ஸை மூணையும் ரிலேட் பண்ணி நம்ம ஒரு ஃபார்முலா எடுக்கணும். இப்போ கான்சன்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கும் ரிலேஷன் இருக்கு, ப்ரெஷருக்கும் மோல்ஸ்க்கும் ரிலேஷன் இருக்கு. என்ன எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பெர் வால்யூம் எடுத்துக்கலாமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பெர் வால்யூம். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பெர் வால்யூம்ங்கிறது பெர் லிட்டர் கால்குலேஷனுக்கான ரிலேஷன். இப்ப இதுல நீங்க நம்மளுக்கு என்ன வேணும்? dc by dt with respect to time. இந்த ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷனுக்கும் என்னுக்கும் உள்ள ரிலேஷன் எடுத்து எழுதி இதுல டயத்தை பொறுத்த ஒரு டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? dc by dt is equal to, இதுல vங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கு, அதனால 1 by v வெளில வந்துருமா? அப்ப dn ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா dn by dt போட்டுக்கலாமா? dn by dt அவ்வளவுதான். ஸோ முதல்ல கான்சன்ட்ரேஷனுக்கும் என்னுக்கும் உள்ள ரிலேஷன், கான்சன்ட்ரேஷன் டேமுக்கும் மோல்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் வால்யூம் பொறுத்தது தான். அந்த ரிலேஷனை வச்சு நம்ம டிசி பை டிடி என்ன செஞ்சிட்டோம்? நம்ம டிஎன் பை டிடி இன்ட்டு 1 by விங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ப்ரெஷருக்கும் என்னுக்கும் உள்ள ரிலேஷன், கான்சன்ட்ரேஷன், இந்த மூணுமே ரிலேட் பண்ணும். அது என்னது? பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி எடுத்துக்கலாமா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நம்ம தான் யோசிக்கணும் இது என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு. அப்ப பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? இந்த வால்யூம் டிவைடட் பை n கொண்டு வந்துடலாமா? இல்லைன்னா n பை v கொண்டு வந்துடலாமா? ஏன்னா இதுலயும் கான்சன்ட்ரேஷன் டேம் உன்னால சொல்ல முடியும். இந்த v டினாமினேட்டர் கொண்டு போயிருங்க, ஆர்டிய இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப n பை v இஸ் ஈக்குவல் டு p டிவைடட் பை ஆர்டி வந்துருமா? p டிவைடட் பை ஆர்டி. n பை v என்னவா இருக்கும்? கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கலாமா? அப்ப c இஸ் ஈக்குவல் டு p டிவைடட் பை ஆர்டி போட்டுக்கலாம் தானே? இப்ப கான்சன்ட்ரேஷன் டேம் dc எடுக்கலாமா? அதாவது கான்சன்ட்ரேஷன் dc பை dt எடுத்துக்கலாமா? பாருங்க இங்க போறேன். dc பை dt இஸ் ஈக்குவல் டு, இங்க r அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், tங்கிறது ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப ரெண்டையும் செப்பரேட்டா எடுத்து வச்சிருவோம். அப்ப r டிவைடட் பை rt, 1 டிவைடட் பை rt இன்ட்டு பிரஷர் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு பிரஷர் மாற போகுது. அப்ப என்ன எடுத்துக்கணும் நம்ம? இதை dp பை dt. இப்ப நீ எதை ஈக்குவல் பண்ணா போதுமானது? dc பை dt கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கேயும் dc பை dt கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டு dc பை dt ஈக்குவல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? dc பை dt இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் டைம் என்ன? 1 by v இன்ட்டு dn by dt. ஓகேவா? செகண்ட் டைம் என்ன? 1 by rt இன்ட்டு dp by dt. ரெண்டுமே எதுக்கு ஈக்குவல்? dc by dt க்கு ஈக்குவல். அப்ப இதோட ரிலேஷன் என்ன? dc by dt is equal to 1 by v into dn by dt இருக்கா? அப்புறம் 1 by rt into dp by dt. அவ்வளவுதான். ஸோ இந்த பேட்டர்னை அப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணி இங்க எழுதிட்டோம்னா இது ஆன்சர். ரெண்டுமே ஈக்குவல் தானே, எல்லாம் ஈக்குவல்னாலும் இந்த டைம் எங்க வேணும் நம்ம போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் 2. ஓகேவா? தேங்க்யூ.